மக்களே, இன்றைக்கி நம்ம மினி விலாக்கு டெய்லி ரொட்டீனில் வீட்டிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போய்க்கிட்டு இருக்கேன். திருநெல்வேலி புதுப்பேட்டை ஆஸ்வே ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபிஷ் வாங்க தான் போய்க்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோவில். அப்படியே மீன் கடையை பார்க்க பைக்கை விட்டுட்டு மீன் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி அண்ணாச்சிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சீலா மீன் இல்லைன்ட்டாப்புல. உடனே ஊளி மீன் ஒரு 1.5 கிலோ வாங்கிட்டு அவளும் நல்ல குடல் இடல் எல்லாம் க்ளீன் பண்ணி நமக்கு தலையில எல்லாமே நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாப்புல. நமக்கு வீட்டில் ஒரு வேலையும் இல்லை. அந்த மீனை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மம்மி என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால் மம்மி அதுக்காட்டி மசாலாலாம் எல்லாம் அரைச்சி ஊற்றி ரெடியாக வச்சுருக்காங்க. சரி நான் மீனை கழுவி தரேன்னு சொல்லி மீனை உப்பு எல்லாம் போட்டு எல்லாம் கழுவி கொடுத்துட்டேன். அவங்களும் இதை அதுக்காட்டியும் மசாலா கிண்டி விட்டுட்டுருக்காங்க. இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே உங்களுக்கு லிஸ்ட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? பார்த்தீங்களா மீன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுட்டேன். 2 மீனே கரெக்டாக வந்திருக்கு. ஒய்ஃபு இதை ஆக்சுவலி ஒய்ஃபு செய்ய வேண்டியது. ஒய்ஃபு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால பாப்பா கொஞ்சம் ஃபீவர் ஒரு 2 டேஸாக. அவங்களும் ஃபீவரில் இருக்கிறனால ஒய்ஃபு சமைக்கலை. அதனால் மம்மி தான் சமைச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க வீடியோ என்னலான்னு. இப்போ நமக்கு குழம்பு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்காங்க. அதெல்லாம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் இப்படியே நல்லா பிரியுது பாருங்கள். நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்தோம், மீனை கழுவி வச்சுருக்க மீனை அதில் போட போகிறோம். அதுக்காட்டியும் நமக்கு பொரிக்கிறதுக்கு மீனை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த பொரிக்கிற மீனை இப்போ நான் மசாலா போட்டுக்கிட்டு இருக்கேன். அது நான் உங்களுக்கு என்னங்கிறத இப்போ நான் அப்கமிங்கில் காட்டுதேன். அதுக்காட்டியும் நம்ம இந்த இது ஆணவம் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்கிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இதுவரை நமக்கு 300 சப்ஸ்கிரைபர் தந்த உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். சரிங்களா? இதுவரை எங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ணி இதுவரை எங்களுக்கு 300 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. இன்னும் நாங்கள் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்க உங்களோட சப்போர்ட்டு ஆதரவும் எங்களுக்கு தேவை. சரி வாங்க நம்ம பொரிச்ச மீனுக்கு வேண்டியது எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள். எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றியாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு, ரெட் சில்லி பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இது கூடி லைட்டாக நம்ம கரம் மசாலா பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்து வச்சோன்னா நல்லா சில்லியாக இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது. சரிங்களா? தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுங்க. அதுக்காட்டி குழம்புலையும் நம்ம மீனை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நல்லா பாருங்கள் கொதிச்சுட்டா மசாலாலாம் நல்லா வெந்துட்டான்னு சொல்லி அப்படியே சுற்றி நம்ம விட்டாச்சு. இப்போ தான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அம்மா சமையலின்னு ஆசைக்காக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பெல் பட்டனையும் டெய்லி நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். டெய்லி அப்கமிங் வீடியோ வரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? நம்ம இன்ஸ்டாகிராமுக்கும் நமக்கு பேஜ் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய சேனல் நேம் இருக்குது. எல்லா இதுலேயும் செக் பண்ணிக்கிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் இந்த மீனை தூக்கி கழுவி வச்சிருந்த மீனை தூக்கி குழம்புல தூக்கி போட்டுட்டேன். இதையும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இந்த மீனில் அந்த மசாலா எல்லாமே இறங்கணும். அதுக்காண்டி இதை ஒரு 2, 3 கிண்டிட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த குழம்பு வெந்தால் தான் மீனில் நல்லா எல்லா எண்ணெயாக நெய்யாக இறங்கிக்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே கோர்றதுக்கு அப்படியே அந்த ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும். அதுவும் இது ஊளி மீன், சீலா மீன் இன்றைக்கி நமக்கு கிடைக்கல. அது ரேட்லாம் பயங்கரமாக இருக்குது. சரி இன்றைக்குள்ள சிச்சுவேஷனுக்கு நம்ம ஊளி மீன் வாங்கியாச்சு. அந்த ஊளி மீனை வாங்கி அப்படியே இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்டோன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கு. அது குறுக்கு வலிக்கு ரொம்ப நல்லதும்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, குழம்பு வச்சுருக்கீங்க, ஊளி மீனில் சாப்பிட்ருக்கீங்க. உங்கள் ஊரில் இந்த ஊளி மீன் என்னன்னு சொல்லுவாங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.